இந்த பத்திரப்பதிவு துறை என்பது கோயில் அழிப்பு துறை, ஊழல் மிகுந்த துறை, தூய சக்தி அல்ல, இது தீய சக்தி, திருட்டு சக்தி துறை என்பதை நான் சொல்லிக்கிறேன். உங்கள் அரசு ஊழலற்ற அரசு 110 கோடி சொத்தை 2 கோடிக்கு பதிவு செய்ததாக சொல்றாங்களே, எவ்வளவு கைமாறு. இதுல பத்திரப்பதிவு துறையில் நாங்க பெரிய மாற்றம் கொண்டு வர போறோம். இருந்த இடத்துல இருந்தே பதிஞ்சு கேட்டான் ஏண்டா, இருந்த இடத்துல இருந்தே தான் பதிஞ்சிருக்கான் இந்த சொத்தை. இப்ப நீங்க நாங்க யார்கிட்ட போய் முட்டிக்கிறது? எல்லாரும் பழனியாண்ட வந்து மொட்டை போடுறோம். அவருக்கே மொட்டை போட்ட அரசு இந்த அரசா இருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், கரூர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை, இனாம் சொத்துக்களை இருந்தவனுக்கு ஆக்கிரமிப்பாளருக்கு பட்டா போட்டு கொடுப்போம் சொல்லி அயோக்கியத்தனமான வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது. திமுக அரசு செய்யல, அதிமுக அரசு செய்யல. இந்த அரசாங்கத்துல கட்சி மாறி பெய விஜயபாஸ்கர், ஜோதிமணி போன்றவர்கள் கொடுத்த அழுத்தத்தால் கரூர் இடைத்தேர்தலை மையமாக வைத்து இவர்கள் செய்த ஓட்டு நாட அரசியல் அயோக்கியத்தனம்.